வணக்கம். நான் உங்க அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். அறிவியல் சார்ந்த கருத்துக்களாக எந்தோட மூட நம்பிக்கை போகாமல் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல யாருக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல வெற்றி பெற்று அரசு வேலைக்கு போகக்கூடிய அம்சங்கள் உண்டு, யாருக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு ஜாதக வாய்ப்பு எப்படி இருக்கணுங்கிறத நம்ம பார்க்குறோம், டீட்டெயிலாக பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துட்டு இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல ஜெயிக்கணும்னா முதல்ல என்ன இருக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுங்கிற கிரகம் அரசு வேலை கிடைக்கக்கூடிய கிரகம் நல்லாக இருக்கும். நல்லா இருக்கணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்றிருப்பது ஒரு அருமையான ஒரு விஷயம். குரு சுக்கிரன் பௌர்ணமி சந்திரனின் பார்வை அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்பலம் சுபத்துவம் பெறுகிறது அடுத்தபடியான அருமையான விஷயம். அதே சமயத்துல ஆட்சி உச்சம் பெறுவதும் நல்ல ஒரு விஷயம். அதாவது சிம்மத்துல சூரியன் இருக்கிறது, சிம்மத்தை சூரியன் பார்க்கிறது, சிம்மாதிபதி என்று சொல்லப்படுகிற அந்த சிம்ம ராசியை திருப்பலம் குரு சுக்கிரன் இருப்பதோ பார்ப்பதோ எல்லாமே நல்லது. இது மாதிரி சூரியனோட வீடாகிய சிம்ம ராசியெல்லாம் நல்ல பலமாக திருப்பலத்தோட இருக்கும் பொழுது கண்டிப்பாக அரசு விஷயங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் இருக்கு, நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், அத்தகைய தசைகள் வரணும், சூரியன் சம்பந்தப்பட்ட தசைகள் வரணும். அடுத்தடுத்த ராகு கேது என்று சொல்லப்படுகிற வெளி மாநிலம் டிரான்ஸ்பரபிள் ஜாபா மாறி மாறி இருக்கக்கூடிய ஒரு ராகு கேது தசைகள் வருதான்னு பார்க்கணும். அந்த ராகு கேது தசைகள் நல்ல யோகமான ஒரு நிலைமையில இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் படிச்சா நம்ம ஓரளவுக்கு யோகமா இருக்க போறோம், அந்த அம்சங்கள் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். அப்புறம் அந்த லக்னத்துக்கு ராஜயோக தசைகளா வருதான்னு பார்க்கணும். எப்போ ஒரு 25-30 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் வருதான்னு பார்க்கணும். இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அதிகமா முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, புதன்கிற கிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். புதனும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வலிமையாக திக்பலம், ஸ்தானபலம், திருக்பலம் ஒளி பொருந்திய கிரகத்தின் தாக்கத்தில் இருக்கும்போது திருக்பலம் பெறும். இது மாதிரி பலம் இருக்கும் பொழுதுதான் அந்த நுணுக்கத்தோட அவங்க எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியும், படிக்க முடியும், ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி அம்சங்கள்லாம் இருந்து அந்த கரெக்டான தசாபுக்திகளை வருதாங்கிறத பார்த்துதான் அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்களா, எப்போ ஜெயிப்பாங்க, எப்போ எக்ஸாம் பாஸ் பண்ணுவாங்க, எப்போ போஸ்டிங் போவாங்க, எப்போ டிரான்ஸ்பர் ஆவாங்க, எல்லா விஷயத்தையும் நம்ம துல்லியமாக பார்க்கலாம். பட் அது மாதிரி அம்சங்கள் இல்லாமல் தோல்வி அடைகிற சில ஜாதகம் நான் பார்க்குறேன். 5 வருஷம் 6 வருஷம் விரயம் பண்ணிட்டு அப்புறம் பிரைவேட் செக்டர்ல போய் ஜெயிக்கிறாங்க. அதுக்கு முதலே பார்த்துருந்தாங்கன்னா தேவையில்லாத பண விரயங்கள், சமய விரயங்கள் எல்லாம் விடாம நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்க ஜாதகத்துல அந்த அம்சங்கள் இருக்கான்னு பாருங்க. நம்ம ஜோதிட கலையை பார்த்தீங்கன்னா உத்வேகம் பண்றதுக்கு தான் என்னுடைய நெகட்டிவா சொல்லி ஓரளவு ஜெயிக்கக்கூடியவங்களை டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி ஒரு ஆலோசனையா இருக்காது. சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி அது மாதிரி ஒரு டிசைன்ல வந்தது இல்லை, உத்வேகம் பண்ணக்கூடிய ஒரு கலையா தான் இருக்கிறது. அதே சமயத்தில் நமக்கு அந்த பிராப்தங்கள் இருக்காங்கிறது பார்த்து செயல்படும் பொழுது நம்ம அதுல டைம் வேஸ்ட் பண்ணாம நமக்கு என்ன வருங்கிறது பார்த்து நீட்டா போய்க்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயங்கள் இருக்கு. ஸோ சூரியன் நம்ம முக்கியம், புதன் நம்ம முக்கியம், அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் நம்ம முக்கியம், ராகு கேது எப்படி இருக்காங்கிறது பார்க்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபா போறாங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் போறாங்களா, எது மாதிரி அம்சங்கள் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம துல்லியமா பார்த்து எப்போ கிளிக் ஆகும், எப்போ என்ன பண்ணலாம், எது மாதிரி துறையில ஐஏஎஸ் போறாங்களா, ஐபிஎஸ் போறாங்களா, ஃபாரஸ்ட் சர்வீஸ் போறாங்களா, எந்த கிரகம் பலமா இருக்கிறது, அல்லது எஜுகேஷன் ஃபீல்ட்ல கவர்மெண்ட் ஜாப் போறாங்களா, அல்லது பினான்சியல் செக்டார்ல போறாங்களா, பேங்க் ஜாப்ல போறாங்களா, ப்ரொஃபஸரா போறாங்களா, அல்லது ஒரு போலீஸ் அதிகாரம் கொடுக்கக்கூடிய நபரா போறாங்களா, அல்லது ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், ரெவென்யூ ஆபீசர்னு பினான்சியல் செக்டார்ல போறாங்களா, இது எல்லாமே நம்ம துல்லியமா பார்க்கலாம். ஸோ இதுதான் விஷயங்க. உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்க முடிவு பண்ணிக்கலாம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.